ஸோ யூனிட் 10ல் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் கான்செப்டில் வந்து பிஃபோர் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க் லேயரில் வந்து எரர் கண்ட்ரோல்னா என்ன, ஃப்ளோ கண்ட்ரோல்னா என்ன, ஃப்ரேமிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த எரர் கண்ட்ரோல் வந்தது அப்படின்னா என்ன மாதிரியான மெத்தனாலஜியில் சால்வ் பண்ணலாம், ஃப்ளோ கண்ட்ரோல் வந்தது அப்படின்னா என்ன மாதிரியான மெத்தனாலஜியில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் என்னுடைய ஃப்ரேம்ஸில் வந்து எரர் வந்து அக்கராச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து நான் கரெக்ட் பண்ணுறது, எப்படி வந்து அதை டிடெக்ட் பண்ணுறதுனா எப்படி ஃபைன் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா எப்படி அதை வந்து நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ டோட்டலி வந்து டைப்ஸ் ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காமனாக தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் எரர். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பிட் எரர், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஸ்ட் எரர். அப்படின்னா மோர் தென் ஒன் எரர் வந்து நம்மளுக்கு அக்கராச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மோர் தென் 1 பிட்டில் வந்து எனக்கு எரர் வந்து அக்கராச்சு அப்படின்னா அதை நம்ம பர்ஸ்ட் எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரே ஒரு பிட்டில் மட்டும் எனக்கு எரர் வந்து அக்கராச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சிங்கிள் பிட் எரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ சென்டர் வந்து ஒரு டேட்டாவை வந்து ரிசீவருக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ சென்டர் அனுப்புகிற டேட்டா வந்து 0011 0011 அப்படின்னு சொல்லிட்டு 8 பிட்ஸ் லாங்கில் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரிசீவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் பண்ணுற டேட்டா வந்து 01110011 இந்த மாதிரி வந்து ரிசீவர் வந்து ரீச் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் ஒரே ஒரு பிட்டு எரர், ஒரே ஒரு பிட்டில் மட்டும் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சிங்கிள் பிட் எரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சென்டர் அனுப்புகிற டேட்டாவும் ரிசீவர் அனுப்புகிற டேட்டாவும் ஈச் அண்ட் எவ்ரி பிட் வந்து நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது சேம் டேட்டாவாக இருந்தது அப்படின்னா நோ ப்ராப்ளம். எனக்கு அந்த டேட்டாவில் வந்து எனக்கு மாடிஃபை ஆகுது, 0 வந்து 1 ஆகும், 1 வந்து எனக்கு 0வாகவும் எனக்கு மாடிஃபை ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை என்ன எரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே வந்து நம்ம சிங்கிள் பிட் எரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேங்களா. எனக்கு இங்கே 0 தான் வந்தது, 0 1ன்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ ரிமைனிங் எல்லா பிட்ஸும் சேமாகவே தான் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இதே வந்து நம்ம சிங்கிள் பிட் எரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பர்ஸ்ட் எரர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 பிட்டில் எனக்கு எரர் அக்கராச்சு அப்படின்னா அதை பர்ஸ்ட் எரர் அப்படிங்கிறோம். என்னுடைய சென்டர் வந்து சென்ட் பண்ணுற டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 00110011 அடுத்தது 110011 அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு 8 பிட்ஸ் ஆஃப் டேட்டா, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது வந்து அனதர் 8 பிட்ஸ் ஆஃப் டேட்டா. இப்போ 2 ஃப்ரேம் வந்து டேட்டா வந்து இருக்குது அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரிசீவர் சைடு வந்து ரீச் ஆகிறது 0100110011 இப்படி அனுப்புகிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு பிட்டாக சேம் அதே மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே ஒரு எரர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங்கெல்லாம் சேமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு எரர், ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் பிட்டெல்லாம் வந்து எனக்கு சேமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு சேமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு பர்ஸ்ட் எரர் அப்படிங்கும்போது எனக்கு கண்டினியூஸாக என்னுடைய பிட்ஸில் வந்து கண்டினியூஸ் எரராக வந்து இருக்கணும், கண்டினியூஸ் சேஞ்சஸாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பிட்ஸோட எரர் வந்து சேஞ்ச் ஆகலாம், வேறு பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகலாம். இதே வந்து நம்ம பர்ஸ்ட் எரர் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. இப்போ இந்த எரர்ஸை வந்து எப்படி நம்ம வந்து ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணுறதுக்கு இட் ஹேஸ் சம் டைப்ஸ், ஓகேங்களா. ஸோ என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஆர்சி, சிஆர்சி, எல்ஆர்சி அண்ட் செக்ஸம். விஆர்சி அப்படின்னா என்னன்னா வெர்டிக்கல் ரிடண்டன்சி செக், வெர்டிக்கல் ரிடண்டன்சி செக், இதை தான் வந்து நம்ம விஆர்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஆர்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைக்கிளிக் ரிடண்டன்சி செக், இதை தான் வந்து நம்ம சிஆர்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் எல்ஆர்சி அப்படின்னா என்னன்னா லாங்கிடியூட் ரிடண்டன்சி செக், இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எல்ஆர்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து செக்ஸம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறதுங்க ரிப்பீட்டடாக வர கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஆர்சியிலேருந்தும் சிஆர்சியிலேருந்தும் தான் வந்து அதிகமாக கொஷின்ஸ் வரும்.
செக்ஸம்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸில் வந்து நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த டைப்ல இருந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து விஆர்சி. விஆர்சினா என்னன்னு சொன்னோம்? வெர்டிக்கல் ரிடண்டன்சி செக் அப்படின்னு சொல்லி சொன்னோம். வெர்டிக்கல் ரிடண்டன்சி செக் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இதையே வந்து நம்ம பேரிட்டி செக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதையே வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? பேரிட்டி செக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேரிட்டி செக்ல இட் ஹேஸ் 2 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈவன். ஆட் பேரிட்டி, ஈவன் பேரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ என்னுடைய டேட்டால நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து எனக்கு ஆட் நம்பர்ல இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஆட் பேரிட்டி அப்படிங்கும். இப்போ இந்த டேட்டால வந்து எனக்கு எவ்வளோ நம்பர்ஸ் ஒன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 2 3. அப்போ 3ங்கிறது ஆட் நம்பர் இல்லையா? ஸோ அதனால இதை வந்து ஆட் பேரிட்டி அப்படிங்கும். அப்போ இந்த அனுப்புகிற டேட்டா வந்து இதை எப்படி அனுப்புவாங்க அப்படின்னா இதோட எனக்கு லெஃப்ட் மோஸ்ட் டிஜிட்டில் 1 வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஆட் பேரிட்டி அப்படின்னா ஆட் 1 அட் த லெஃப்ட் மோஸ்ட் டிஜிட். ஓகேங்களா? ஸோ இதே வந்து ஈவன் பேரிட்டி அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டாவில் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அதே வந்து நம்ம ஈவன் பேரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் வந்து 4 ஒன்ஸ் இருக்குது. அப்போ இது ஈவன் பேரிட்டி. ஈவன் பேரிட்டியாக இருக்கிற பட்சத்தில் என்னுடைய டேட்டாவில் லெஃப்ட் மோஸ்ட் பிட்டில் 0 வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. இதே தான் வந்து ஈவன் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்சி. ஸோ சிஆர்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைக்கிளிக் ரிடண்டன்சி செக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ எனக்கு சென்டர்கிட்ட இருந்து எனக்கு ரிசீவருக்கு வந்து டேட்டா வந்து நம்ம சென்ட் பண்ணும்போது அது வந்து அக்யூரேட்டாக அந்த டேட்டா வந்து நம்ம சென்ட் பண்ணணும். சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடையில வந்து எதுவும் வந்து என்னுடைய டேட்டா வந்து செக்யூராக அனுப்பணும். எந்த ஒரு டேட்டாவும் வந்து லாஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் இந்த மெக்கானிசம் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய டேட்டாவை எப்படி வந்து ரிலையபிளாக வந்து ரிசீவருக்கு வந்து அனுப்புறது அப்படிங்கிறது பார்க்குறது தான். டிஎன்பிஎஸ்சி, டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.